அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அழகான குடும்பம் சந்தோஷமாக வாழ்வதற்கு கணவன் மனைவி இருவரது பங்களிப்பும் தேவைப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரிந்த விடயம். அந்த வகையில் ஒரு குடும்ப பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு கணவன் மனைவி சார்பாக பல முறைப்பாடுகளை முன்வைப்பாங்க. அதே போல் மனைவி கணவன் தரப்பாக வரக்கூடிய பிரச்சனைகளை முன்வைப்பாங்க. அப்போ இரண்டு தரப்பையும் நாங்கள் சரியாக நடுநிலையாக நேர்மையாக அலசி ஆராய்கிற போது தான் பிரச்சனையை சரியாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாங்கள் ஒரு கணவன் மனைவி பக்கத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன விடயங்கள் அவர் முறைப்பாடு செய்கிறார் என்பதை நாங்கள் நோக்குவோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கணவன் பக்கத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை மனைவி முன்வைக்கிற அமைப்பை நாங்கள் இன்னொரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில் மெராஜுடைய இரவுல மோசமான பெண்கள் நரகத்துக்கு ஏன் செல்கிறார் என்பதற்கான காரணங்களை எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். அந்த காரணங்களோடு நாங்கள் பார்க்கிற போது இன்று கணவன்மார் முறைப்பாடு செய்கின்ற மோசமான பண்புகள் மனைவி மாடத்திலே காணப்படுவதை இந்த ஹதீஸ்களிலிருந்து நாங்கள் பார்க்கிற போது அதனை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது வகையான மோசமான கெட்ட மனைவி யார் என்பதை நாங்கள் இஸ்லாமிய உளவியல் அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது கணவனை மதிக்காத மரியாதை கொடுக்காத மனைவிதான் ஆக மோசமான கெட்ட மனைவி என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஒரு மனைவி கணவனை பேச்சால மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ளலாம், மோசமான முறையில் பேசலாம், அவள் தெரிவு செய்கின்ற கத்தியால் குத்துவது போன்ற வார்த்தைகள் அந்த கணவனுடைய உள்ளத்தை நோகடைய செய்யலாம். அதே போன்று அவள் பேசுகின்ற டோன், அவருடைய தொனி சத்தமாக இருப்பது கணவனை அவமதிப்பதாக அமைகிறது. அதே போல் கிண்டி அடிப்பது நாங்கள் சொல்லுவோம், ஹிண்ட் அடிப்பது என்று இவைகள் அந்த ஆட்களுடைய முன்னால், குடும்ப உறுப்பினர்களுடைய முன்னால் அல்லது பாதையில் பப்ளிக்கான இடங்களில் கணவனுக்கு ஹிண்ட் அடிப்பது, அந்த மாதிரி நடந்து கொள்வது கணவனை பாதிக்கிறது மட்டுமல்ல, அவள் தான் மோசமான மனைவி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு பெண்ணுடைய பாடி லாங்குவேஜ், அவள் கையை நீட்டி பேசுவது, விரலை நீட்டி பேசுவது, கோபத்தோடு கத்துவது, அடிக்க பார்ப்பது, இவைகளும் கணவனுடைய மரியாதையை பாதிக்கிறது. உங்களுக்கு தெரியும், உளவியலில் நாங்கள் கணவனுடைய பிரெயினை, ஒரு ஆணுடைய பிரெயினை நாங்கள் பார்க்கிற போது அந்த பிரெயினில் முதன்மையான இடம் வகுப்பது உளவியல் தேவைகளில் மரியாதையும் மதிப்பும் தான் ஒரு கணவன் எதிர்பார்ப்பது. அந்த பகுதிக்கு அடி கொடுக்கப்படுகிற போது அவனுடைய பிரெயினில் அந்த பகுதி ஆஃப் ஆகும். அதனால் அவருக்கு அடுத்தவர் கதைக்கிற அடுத்தவர் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனோபக்குவம் கணவனுக்கு ஒரு ஆணுக்கு இல்லாமல் செல்கிறது. அதன் விளைவாக அவர் எக்ரெசிவாக கூட நடப்பதற்கு மனைவி காரணமாக அமைகிறது என்பதை நாங்கள் உளவியல் ரீதியாக பார்க்கிற போது புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது வகையான மனைவி யார் என்றால், என்றும் கணவனை ஒப்பிட்டு பேசுவது. அவர் அப்படி செய்திருக்கார், இவர் இப்படி செய்திருக்கார், அவர் வாழ்க்கையில் முன்னேறிக்கார், உங்களுக்கு தான் ஒன்றுமே செய்யலை, அவங்களுக்கு எந்த லாயக்கும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை, குடும்பத்தை பாதுகாக்கவும் இல்லை, அந்த மாதிரி ஒப்பிட்டு பேசுவது. அல்லது கணவன் ஒரு 100 விடயங்களில் 99 விஷயத்தை செஞ்சிப்பார், ஒரு விஷயம்தான் அவர் மறந்து போய்க்கும். அந்த ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்தி நீங்கள் ஒன்றுமே செய்யலை, முடித்த நாளிலிருந்தே அப்படித்தான், நாங்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லி குறைய மட்டும் நன்றி கெட்ட தனத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய மனைவி மிக மோசமான மனைவி என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் கணவனுடைய மனம் உளரீதியாக பாதிக்கப்பட்டதன் காரணமாக அவர் வாழ்க்கையில் எந்த விதமான உற்சாகமோ சுறுசுறுப்போ இல்லாமல், வாழ்க்கையில் டார்கெட் இல்லாமல், முன்னேறாமல், சில போது வறுமைக்கு கூட அந்த மனைவியினுடைய கணவனை பாதிக்கக்கூடிய அந்த வசனங்கள் காரணமாக அமைகிறது என்பதை குடும்ப பிரச்சனைகளை பார்க்கிற போது புரிஞ்சு கொள்ளலாம். மூன்றாவது வகையான மனைவி யார் என்று சொன்னால், தனது ஆசைகளை, கணவன் தன் மீதுள்ள மோகம் ஆசைகளை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மனைவி. தனது விஷயங்களை சாதித்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லது தான் விருப்பப்படி கணவன் நடந்து கொள்ளவில்லை, தனது தேவையை நிறைவேற்றல, ஏதாவது கேட்டு கொண்டு வந்து தரல என்பதற்காக வேண்டி கணவனுடைய ஆசையை தேவையை நிறைவேற்றாமல் அதனை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய, ஆசைகளை புறக்கணிக்கக்கூடிய, கணவனுடைய தேவைகளை மறுதளிக்கக்கூடிய மனைவிமார்கள் மிக மோசமான மனைவி என்பதை மூன்றாவது வகையாக குறிப்பிட முடியும். நான்காவது மிக மோசமான மனைவி யார் என்றால், காசிப்பிங் வைஃப்னு சொல்லுவாங்க, நாங்கள் சிங்களத்தில் ஓப்பதுப்புன்னு சொல்லுவோம், ஊர்பலா கதைக்கிறேன்னு சொல்லி, அதாவது குடும்ப விஷயங்களை, பிரைவேட்டான விஷயங்களை பப்ளிக்கில் போய் கதைப்பாங்க. கணவனுடைய பிரச்சனைகளை, கணவனுடைய குறைபாடுகளில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கதைப்பாங்க, அல்லது ஒரு தெரியாத ஒருத்தட்ட கதைப்பாங்க, அல்லது இன்று உங்களுக்கு தெரியும் சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸாக போடுவாங்க தனது பிரச்சனையை, கோட்டேஷனாக, ஃபோட்டோஸுகளாக, அல்லது ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க, வாட்ஸ்அப்பில் எழுதுவாங்க.
இப்படி பப்ளிக்காக கதைக்கக்கூடிய மனைவிகள் குடும்ப வாழ்க்கையை சீரழிச்சு கொண்டிருக்கிறாங்க என்பதை தான் நாங்கள் இஸ்லாமிய உளவியலை பார்க்கிற போது புரிஞ்சு கொள்ளலாம். 5வது வகையான மனைவி யாருன்னு சொன்னால், எப்போதும் கத்திக்கொண்டே இருப்பாங்க. எப்போது எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கணவனிடம் கத்தி சத்தம் போட்டு நச்சரித்து கொண்டே இருப்பாங்க. இப்படியான மனைவிமார்கள் குடும்பத்துக்கான சிவப்பு கோடு, உண்மையில் ரெட் லைன் அவர்கள். எனவே இதனால் கணவனுடைய பிரெயின் ஆஃப் ஆகும். அவருடைய நார்மலான நிலைமையில் அவருடைய பிரெயின் இருக்காது. உணர்ச்சி வசப்படக்கூடிய எக்ரெசிவான கணவனாக மாறுவதற்கு இது காரணமாக அமைகிறது என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்வோம். அதன் காரணமாக தான் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு சின்ன விஷயத்தை கணவனும் மனைவியும் டிஸ்கஸ் பண்ண போனாலும் கூட அது எங்கேயோ போய் பூதாகாரமாக வெடித்து வேறு பிரச்சனையாக முடிவதை நாங்கள் பார்க்கலாம். காரணம், மனைவி அந்த மாதிரி கணவனோடு பேசுவதன் காரணமாகத்தான் கத்தி அல்லது மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வதன் காரணமாக கணவனுக்கு ஒரு பிரச்சனையை நிதானமாக அணுக முடியாமல் அவன் எக்ரெசிவான நிலைமைக்கு போவதை நாங்கள் உளவியல் ஆய்வுகளில் புரிஞ்சு கொள்ளலாம். இதன் விளைவாக என்ன நடக்கும் என்றால், கணவனுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு முறை திரும்பி பார்த்தால், இந்த மாதிரி மனைவி நடந்து கொள்கிற போது கணவன் வரக்கூடிய பாதிப்பு என்ன என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது, இப்படியான கணவன்மார்கள் படிப்படியாக மனைவியோடு இருக்கின்ற உறவுகளை குறைச்சு கொள்வாங்க, படிப்படியாக தூரமாகுவாங்க, பேச்சுகளை குறைச்சு கொள்வார், உள்ளத்தில் பாதிக்கப்பட்டது சொல்ல மாட்டார், வெளியே சொல்ல மாட்டார். ஆனால் கடமைக்காக, பிள்ளைகளுக்காக, கடமை செய்வதற்காக வாழ்ந்து கொண்டிருப்பார். அதனால் வாழ்க்கையில் பெரிய டார்கெட் ஆசைகள் இருக்காதவருக்கு டே டு டே லைஃப்பை கொண்டு போகக்கூடிய தேவை மட்டும்தான் அவருக்கு இருக்கும். அதே போல் ஒரு டிப்ரெஷனுக்கு உட்பட்ட, மனச்சோர்வுக்கு உட்பட்ட ஒரு ஆளாக மாறுவார். ஒரு ரோபோ மாதிரி எந்த ஒரு கருத்தையும் சொல்ல மாட்டார். மனைவி என்னமாவது கேட்பார், என்னமாவது கொண்டு வரணுமா, தேவையா, அந்த மனைவியுடைய ஆர்டரை மட்டும்தான் அவர் கேட்பார், வழி அவர் சுயமாக சிந்திக்க மாட்டேன். அந்த பிரெயின் அவ்வளோ தூரம் பாதிக்கப்படும். சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், இந்த மனைவி கிச்சனில் இருப்பார், ஹஸ்பண்ட் வீட்டு முன் ஹாலில் பேப்பர் பார்த்து கொண்டிருப்பார் அல்லது ஃபோனை பார்த்து கொண்டிருப்பார். மனைவி ஏதோ ஒரு வேலையை கூப்பிடுவார், ஆனால் இவர் காது கேட்காத மாதிரி இருப்பார், அந்த வேலைக்கு போக மாட்டார். அல்லது 3ஆம் முறை ஒய்ஃப் கத்திரத்துக்கு பிறகுதான் இவர் எழுப்பி போகிற ஃபோனை வச்சுட்டு அல்லது பேப்பரை வச்சுட்டு. காரணம், அந்த மனைவியுடைய பேச்சை மதிக்க மாட்டார். காரணம், உள்ளம் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுகிற. அதில் சில கணவன்மாரை நீங்களாம் மறுபக்கம் வைப்பாங்க, எக்ரெசிவாக நடந்து கொள்வாங்க, மனைவிக்கு அடிப்பாங்க, அதை கோபத்தை வேறு வழிகள், வன்முறைகளில் காட்டுவாங்க, அது ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுவாங்க, ஃபோனுக்கு அடிக்ட் ஆகுவாங்க, அது வேறு பெண்களோட துறவு ஏற்படுத்தி கொள்வாங்க. இவைகளும் சைக்கலாஜிக்கலி ஒரு கடுமையான பாதிப்பை கணவன்மாரில் ஏற்படுத்துவதாக இன்றைய ஆய்வுகள் சொல்வதை எங்களுக்கு பார்க்கிறேன். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட மேராஜுக்கு சென்ற அந்த இரவுல பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பதற்குரிய காரணங்களை சொல்கின்ற போது, இப்படியான பெண்கள், கணவனுக்கு நன்றியோடு நடந்து கொள்ளாத பெண்கள் அல்லது நாவால் கணவன்மார்களை நோவினைப்படுத்தக்கூடிய பெண்கள், ஹைரன் கத்து, நான் உங்கள்கிட்ட எந்த நிலைமையுமே காணல என்று சொல்லி நன்றி கெட்ட வகையில் பேசக்கூடிய பெண்கள் தான் அதிகம் நரகத்திருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த உளவியல் உண்மையை நாங்கள் இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளலாம். எனவே நாங்கள் கதீஜா நாயுடைய வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலிருந்து வருகிற நேரத்தில் எப்படியான ஒரு டென்ஷனோடு பிரச்சனையோடு வருகின்ற போது எப்படியான வார்த்தைகளை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகப்படுத்தினாங்க, ஊக்கப்படுத்தினாங்க என்பதை நாங்கள் படித்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, இன்று நாங்கள் வாழக்கூடிய ஜாஹிலிய சூழல் ஒரு நெருப்பு, ஜாஹிலியத்தின் நெருப்புல பாவங்களில் ஒரு கணவன் வெளியே போயிட்டு திரும்பி வார நேரத்தில் வியாபாரம் இன்றைக்கு பயங்கரமான ஒரு மோசமான வட்டியோடு கலந்த, ஹராமோடு கலந்த, அதே போன்று உழைப்பது, வாழ்க்கை செலவுகள் கூடி இந்த காலகட்டத்தில் கணவன் வீட்டுக்கு வெளியே சென்று வெயிலிலே காய்ந்து அந்த ஜாஹிலியத்துடைய ஹராமுடைய அந்த சூழலிலே அவர் சுட்டரிக்கப்பட்டு வீட்டுக்கு ஒரு நிழலை தேடி வருகிற போது, மனைவி என்போல் வீட்டிலே சக்கீனாவாக அமைதியை கொடுக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் அமைகிற போதுதான் அந்த வீட்டிலே சக்கீனத் என்பது அமையும். ஆனால் இன்று அவைகள் குறைவாக இருப்பதை நாங்கள் காண. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான பெண்களை கடுமையாக எச்சரித்தார்கள். நான் இந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒரு பெண் எப்படி ஒரு கணவனின் உள்ளத்தை வெல்ல முடியும்? இப்படியாக மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ளாமல், நன்றி கொண்ட அமைப்பிலே நடந்து கொள்ளாமல், அல்லது ஊரெல்லாம் பேசி தெரியாமல் எப்படி ஒரு கணவனுடைய வாழ்க்கையில் இடம் பிடிக்கலாம் என்பதை, மனதில் இடம் பிடிக்க என்பதற்கு இந்த சம்பவத்தை உதாரணமாக எங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு உண்மை சம்பவம். ஏறத்தாழ திருமணம் முடித்து தம்பதிகள் ஒரு வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு பல பிரச்சனைகள், சண்டை ஏற்படுகிற நேரத்தில் கணவன் சொல்கிற மனைவியிட்ட, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி, எனக்கு ஒன்னோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி. அப்போ அந்த பெண் சொல்லுவார் ஓகேன்னு சொல்லிட்டு, அப்போ ஒரே வீட்டில் 2 பேரும் 2 ரூமில் இருக்காங்க.
அப்போ ஆனால் ஒய்ஃப் ஒரு முடிவு எடுக்கிற எப்படியாவது நான் இவரோடு மறுபடி சேரணும், நான் நல்ல முறையில் வாழணும்னு சொல்லி அதை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் கணவன் ஆஃபீஸுக்கு போயிட்டு வார நேரத்தில் வீட்டுக்கு வந்த நேரத்தில் அவருக்கு தேவையான சாப்பாடை கொண்டு வந்து கொடுப்பாரு, அவருக்கு என்ன விருப்பமோ அந்த சாப்பாடை கொண்டு வந்து கொடுப்பாரு. சாப்பாடை மேசையில் வச்சுட்டு ஹஸ்பண்டை போய் கூப்பிடுவார், இறக்கமாக நடந்து கொள்வார். அப்போ இப்படி ஒரு 6 மாதம் அளவுக்கு கணவன் எந்த ஒரு வேலையுமே ஒய்ஃபுக்கு செய்யலை. ஆனால் ஒய்ஃப் அவள் கணவனுக்கு தேவை எல்லா கேரிங் ஷேரிங் எல்லாம் செஞ்சார். அப்போ ஒரு கட்டத்தில் ஹஸ்பண்ட் முடிவு எடுக்காரு, நான் உன்னோட தான் திரும்பி வாழ போகிறேன், நான் டிவோர்ஸ் ஆக மாட்டேன்னு சொல்லி. அப்போ ஒய்ஃப் கேட்காரு, ஏன் நீங்கள் இவ்வளோ பிரச்சனை உள்ள என்னோட ஏன் மறுபடி வாழ வாரன்னு சொல்லி. அப்போ தான் ஹஸ்பண்ட் சொல்லுவார், உண்மையான கிஃப்ட் என்ன தெரியுமா, உண்மையான அன்பளிப்பு என்ன தெரியுமா, எதுவுமே எனக்கு ஒரு ஆள் செய்யாத நேரத்தில் நான் அவருக்கு இன்னொரு ஆளுக்கு முழுமையான கேரிங்கையும் அன்கண்டிஷனல் லவ்வையும் நான் இன்னொருவர் கொடுக்கதாயிருந்தா அது ஒரு கிடைக்குமாயிருந்தா அதுதான் உண்மையான பெரிய கிஃப்ட் என்று நான் உணர்ந்து கொண்டேன்னு சொல்லுவார். நான் உனக்கு இந்த 6 மாதமா ஒரு ஒய்ஃப் என்ற வகையில் எந்த ஒரு வேலையுமே நான் உனக்கு செய்யலை, எந்த கடமையுமே செய்யலை. ஆனால் நீ எனக்கு ஒரு ஒய்ஃபாக இருந்து எல்லா கேரிங் அண்ட் ஷேரிங் அன்கண்டிஷனல் லவ் நீ எனக்கு தந்தாய், இதுதான் உண்மையான அன்பு, இப்போதான் நான் ஒன்று சரியாக புரிஞ்சு கொண்டேன்னு சொல்லி அந்த கணவன் மீண்டும் ஒய்ஃபோடு சேர்ந்து வாழ்றது. எனவே ஒரு பெண் நினைச்சா கணவனுக்குள்ள குறைபாடுகளையும் திருத்த முடியும், இன்னும் வாழக்கூடிய இந்த சந்தோஷமான வாழ்க்கையை கூட மிக அழகான முறையிலே வாழ முடியும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்களின் பக்கம் கூடுதலாக சில விஷயங்களை அழுத்தி சொல்ல காரணம். எனவே கணவன்மார் இந்த முறைப்பாடு செய்கின்ற இந்த முறைப்பாடுகளை பெண்கள் திருத்திக் கொண்டு அழகான முறையிலே கணவன்மார் நடந்து கொள்ள முடியுமா இருந்தால் ஒரு சக்கீனா மவத்தா ரஹ்மா என்ற அழகான வாழ்க்கை எங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.